ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். சவுதி அரேபியாவோட விசிட் விசா வேலிடிட்டி 60 டேஸாக குறைச்சிட்டாங்களா? இது ஃபேக் நியூஸா இல்லை உண்மையான நியூஸ் தானா? இதை இனி ரெனியூ பண்ண முடியுமா இல்லை 60 டேஸ் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 24/11/2025 இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. அதாவது சவுதியோட விசிட் விசா, பிஸ்னஸ் விசிட் விசா, இந்த மாதிரி விசாவெல்லாம் நம்மளுக்கு சவுதி எம்பசி டெல்லி இல்லைன்னா மும்பைலேருந்து ஸ்டாம்பிங் ஆகி வரும். அந்த விசா பேப்பரில் அதில் மென்ஷன் விசா வேலிடிட்டி அதில் 60 டேஸ்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ முன்னால் நம்மளுக்கு இதில் 90 டேஸ் மென்ஷன் ஆகிருக்கும், இப்போது 60 டேஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா விசாவோட வேலிடிட்டியை குறைச்சிட்டாங்களா? இதுக்கு ஏதாவது நம்மளுக்கு அஃபிஷியலாக ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படின்னா எதுவுமே வரலை. ஜவாசா சைடில் இருந்தோ இல்லை மோஃபா சைடில் இருந்துமே எந்த ஒரு அப்டேஷனுமே இது வரைக்கும் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வரலாம். பட் அந்த விசா ஸ்டாம்பிங் பேப்பரில் வந்துருக்கிறது உண்மை தான். அதாவது 24ஆம் தேதி ஸ்டாம்ப் பண்ணி வந்த விசாவில் 60 டேஸ்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இனி மும்பையிலையுமே அது மாதிரி தான் வரும். ஏற்கனவே சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வந்திருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு 90 டேஸ் 3 மாதம் இருக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறமா ஒரு ரெனியூவல், அதாவது ஒன் டைம் மட்டும் இன்னொரு 3 மாதத்துக்கு ரெனியூ பண்ணலாம். டோட்டலாக 180 நாள் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனால் இந்த விசாவில் வர்றவங்களுக்கு இதோட விசா வேலிடிட்டி 60 டேஸ்ங்கிறப்போ கண்டிப்பாக 2 மாதம் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெனியூவல் எப்படின்னு இன்னுமே கரெக்டாக தெரியல. மேபி அவங்க 120 டேஸ் கொடுப்பாங்களா இல்லை 180 டேஸ்மே 3 ரெனியூவலாக பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி இன்னுமே யாருக்குமே கரெக்டாக தெரியல. இனி இந்த மாதிரி 60 டேஸ் விசாவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெனியூவல் டைமில் எவ்வளோ டேஸ் அகெயின் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது மோஃபாலேருந்தோ ஜவாசத்துலேருந்தோ அப்டேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே விசிட் விசாவில் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னால் நம்மளே பார்த்துருந்தோம். விசிட் விசா டாக்குமெண்ட் நம்மளுக்கு கிடச்சி 1 மந்த்துக்குள்ள நம்ம விஎஃப்எஸ் முடிச்சிருக்கணும். விஎஃப்எஸ் முடித்து நம்மளுக்கு விசா வந்ததுக்கு அப்புறமா 1 மந்த்துக்குள்ளே நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ள என்டர் ஆகிருக்கணும். ஸோ அது கூட தான் இப்போ இந்த இதுவுமே வந்திருக்கு. இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வரும், இனி இந்த 60 நாளாக 30 நாளாக மாற்றுவாங்களா அப்படிங்கிறதுமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ விசிட் விசா எடுக்கிறவங்க, பிஸ்னஸ் விசிட் விசா எடுக்கிறவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே தான் வருது. ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ்க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சவுதிக்கு ஃபேமிலி விசிட் விசா எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.